சார் ரூம் சர்வீஸ். கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். காஃபி 1 கப். இல்ல அங்க வச்சிருங்க சார். பில் கொடுங்க. தேங்க்யூ சார். வடிவு நீ ரூம்ல பத்திரமா இரு. நான் போய் செல்லுக்கு நம்ம மச்சானை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னது, நீங்க மட்டும் போறீங்களா? ரூம்ல இருக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன். 10 நிமிஷம் இருங்க, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இங்க பார், நான் செல்லுக்கு நம்ம மச்சானை பார்க்கறதுக்கு மட்டும் தான் போறேன். பத்திரிக்கை கொடுக்க போல. என்னங்க நீங்க பாக்குறதுக்கு ஒரு தடவை, பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு தடவைன்னு? ஐயோ, ஏங்க ஒரு வேலையை 2 வேலையை ஆக்குறீங்க? நாம அண்ணனை பார்த்து பேசி பத்திரிக்கையை கையோட குடுத்துட்டு வந்துருவோம். மணி 11. இது மச்சான் பிஸியா இருக்கிற நேரம். இந்த நேரத்துல போயிட்டு பத்திரிக்கை சீமந்தன் அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. மச்சானுக்கும் அது பிடிக்காது. முதல்ல ஒரு பிஏவை பார்த்து மச்சான் எங்க இருக்காருன்னு கேட்கணும். அதுக்கப்புறம் மச்சானை பார்த்து பேசணும். வேலை முடிஞ்சு மச்சான் எத்தனை மணிக்கு குவார்டர்ஸ்க்கு வருவாருன்னு கேட்கணும். இதெல்லாம் நான் உன்னை வச்சுக்கிட்டு பண்ண முடியுமா? முதல்ல நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் போலாம். சரியா? என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். படிவு, எதுக்கு சென்னைக்கு வந்தாவே பதட்டமாயிடுற? அப்ப நம்ம ஓடி வந்தோம், பதட்டமா இருந்த. இப்ப என்ன? தைரியமா இரு. என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? எப்படியோ வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சா சரி, இல்லைன்னா கங்காவுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பாக்குறீங்க? கங்காவோட சீமந்த பத்திரிக்கை. வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சப் கலெக்டருக்கு. எந்த சப் கலெக்டர்னு யோசிக்கிறீங்களா? இதே ரூம்ல வச்சு கருவை கலைச்சிட்டு தான் சொன்னீங்களே, அந்த சப் கலெக்டர் கங்காவுக்கு சீமந்தம். வந்துருங்க. ஏன் டாக்டர், கங்காவுக்கு இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சுன்னு இவ கேட்காமலே இவகிட்ட கதை கதையா சொல்லிட்டு, இவ அப்பா வந்து அது நிஜமானு கேக்குறப்போ வேற கதை சொன்னியாமே. சொன்னியாமே? என்ன சொன்னியாமே? முழிக்கிற முடிய பார்த்தா தெரியல, சொல்லி இருக்காங்க. ஏன் டாக்டர், நானும் தெரியாம தான் கேக்குறேன். இங்க வலிக்குது அங்க வலிக்குது நாங்க வந்து நிக்கிறப்ப டாக்டர் கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை பேசணும்னு சொல்றீங்க. நீங்க மட்டும் எதுக்கு உண்மையை மறைக்கிறீங்க? அங்க என்னடானா அந்த கங்கா நான் கர்ப்பமா இருக்கேன்னு தனக்கும் நோகாம நடக்கிற தரைக்கும் நோகாம பொய் சொல்லிட்டு இருக்கா. இங்க நீங்க அவ வயிறு நெல்லு குடோன் மாதிரி காலியா இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்க. எங்க அப்பா கிட்ட கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிருக்கீங்க. வர சீமந்த அன்னைக்கு தெரியதானே போகுது அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு. எங்க அப்பா சொன்னாரு, நீங்களும் உங்க புருஷனும் தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி திறந்ததுனால அந்த கங்கா உங்களை 2 மாசம் வேலையை விட்டு தூக்கிருச்சாமே. நீங்களும் அவ மேல வைத்தறிச்சலா தானே இருப்பீங்க. வாங்க அந்த சீமந்தத்துக்கு. நானும் என் அப்பாவும் அவளை நடு தெருவுல நிறுத்த போற கண்கொள்ளா காட்சிய நீங்களும் வந்து ரசிங்க. வரும்போது உங்க வீட்டுக்காரையும் கூட கூட்டிட்டு வந்துருங்க. அந்த கங்கா கத்துறதையும் கதறதையும் உங்க புருஷனும் பார்த்து ரசிக்கட்டும். இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியில போங்க. எது வண்டி வண்டியா போய் சொல்றதா? அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு மாத்தி மாத்தி சொல்ல வேண்டியது. நீ வா மங்காக்கா. என் வயித்தறிச்சல வாங்கினவங்க எப்ப நல்லா இருந்திருக்காங்க? இந்த டாக்டர் மட்டும் நல்லாவா இருக்க போறாங்க? நீ வாக்கா. ஒரு வாரமா லஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாத. நான் நேற்று கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் கொடுத்துருந்தா. யோ, நேத்தானே மனு கொடுத்த, காலையிலே வந்து நிக்கிற. சார், எங்க ஏரியால குடி தண்ணி பிரச்சனை சார். இத பாரு, சார் வர நேரமாச்சு. அவர் வந்தா 1008 வேலை இருக்கு. வேணா நீ போயிட்டு சாயந்தரமா வா, இத பத்தி பேசலாம். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன் சார். இருந்து வெயிட் பண்ணி வேணா பாத்துட்டு போறேன். சரி, ஓரமா உட்கார், நான் கூப்பிடுறேன். ஓகே சார். சார் ஒரு நிமிஷம். நான் சொல்லுங்க. கலெக்டர் பார்க்கணும்.
ஏன் நேரடியா அவர்கிட்ட தான் மனு கொடுப்பீங்களா? என்கிட்டலாம் கொடுக்க மாட்டீங்களா? மனு கொடுக்க வரலைங்க, நான் அவரோட சொந்தக்காரன். ஏங்க வர்றவங்க எல்லாம் அவர் சொந்தக்காரர் சொல்றாங்க, அதை நம்பி நானும் உள்ள அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் அவர் கூட்டி என்னென்ன சத்தம் போடுறாரு? இல்ல சார், அது சார் வந்துட்டாரு, நீங்க இப்படி ஓரமா இல்லைங்க. ஓ எஸ் ஷூரா. எஸ் குட் மார்னிங் சார். ஆமா, இல்ல இப்பதான் ஆபீஸ்க்கு வந்தேன். I'll see to it that it is- மச்சான். சரவணா, நான் திரும்ப கூப்பிடுறேங்க. சாரி சரவணா, நான் கவனிக்கவே இல்லை. பரவாயில்லைங்க மச்சான். அப்புறம் எப்போ வந்தீங்க? இப்பதான் மச்சான். ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நானும் வடி உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். வடிவா எங்க இருக்காங்க? இல்ல, அவளை கூட்டு வரல, ஹோட்டல் ரூம்ல இருக்கா. ஆஹா, வாங்க உள்ள போய் பேசலாம். உட்காருங்க சரவணா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேணாங்க மச்சான். ஐயா எப்படி இருக்காரு? ஐயா நல்லா இருக்காரு மச்சான். நானும் வடிவும் உங்களுக்கு சீமந்த பத்திரிக்கை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தோம். அப்பா ஃபோன் பண்ணி சொன்னார். என்ன செந்தில், ஏதாவது சொல்லணுமா? ஆமா சார். சார் நீங்க டெல்லிக்கு போறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை மாத்தி போட்டிருக்காங்க. 2 மணிக்கு ஃப்ளைட் சார். ஓகே சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். ஓகே சார். இன்னைக்கு சாயங்காலம் நான் டெல்லியில இருக்கணும். சிஎம் ஆர்டர், ரொம்ப எமர்ஜென்சி. மார்னிங் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. இல்லைன்னா செக்ரட்டேரியட்ல நேரா ஏர்போர்ட் தான் போயிருப்பேன். சாரி சரவணன், ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்க கூட உட்காந்து பேசுறதுக்கு நேரமே இல்லை. இல்ல மச்சான், சீமந்தத்துக்கு உங்களுக்கு பத்திரிக்கை தரணும். அதான் நீ எப்போ குவார்டர்ஸ் வருவீங்கன்னு கேட்டு போலாம் தான் வந்தேன். குவார்டர்ஸ்க்கு எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்? நான் 1 டே பிஃபோராகவே சீமந்தத்துக்கு வந்துடுறேன். சென்னையில் இருக்கிற டிராஃபிக்கு நான் இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இருக்கிறதா இருந்தால் இங்கே ஒரு 2 நாள் இருங்க, நான் அதுக்குள்ளே டெல்லியிலேருந்து வந்துடுவேன். இருக்கீங்களா? இல்லைங்க மச்சான், ஊர்ல வேலை இருக்கு, நாங்கள் உடனே கிளம்புறோம். அப்போ நீங்கள் ஊருக்கு புறப்படுங்க, நான் ஊருக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப முக்கியமான வேலை. சரிங்க மச்சான், வாங்க. டோன்ட் வரி சரவணன், பத்திரிக்கை தரலாம் கவலைப்படாதீங்க, நிச்சயம் வந்துடும். சரிங்க மச்சான். எங்க இவரை இன்னும் காணோம்? எப்படியாவது கங்கா சொன்ன வேலையை முடிச்சிட்டு தான் ஊருக்கு போகணும். யாரு? வடிவு, நான் தான், கதவை தர. இந்தாங்க தண்ணி. அண்ணனை பாத்தீங்களா? பார்த்தேன். நாம பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம்னு அவர்கிட்ட சொன்னீங்களா? சொன்னேன். நாம எப்ப போறோம்? இன்னும் 1 மணி நேரத்துல கிளம்புறோம். மாப்பிள்ளைய பார்க்கல, ஊருக்கு போறோம். என்னங்க சொல்றீங்க? நான் அண்ணனை பார்க்க வேண்டாமா? கங்காவோட சீமந்த பத்திரிக்கைய ஒரு மரியாதைக்காவது அவர் கொடுக்க வேண்டாமா? அவர் மனைவியோட சீமந்தமா இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக அவருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் நீயும் நானும் நினைக்கிறோம். ஆனா அவரு நம்ம வீட்டு மாப்பிள்ளையா இல்லையே, காலில் சக்கரம் கட்டின கலெக்டரால இருக்காரு. நான் இன்னைக்கு சாயந்தரம் டெல்லியில இருக்கணும், இன்னும் 1 மணி நேரத்துல ஏர்போர்ட்ல இருக்கணும்னு அவர் பேச்சே அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அவரு என் கூட பேசினதே வெறும் 5 நிமிஷம் தான். நான் சீமந்த விஷயத்த சொல்லி நாங்க 2 பேர் பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கோம்னு சொன்னா அதுக்கு அவர் சிரிச்சு, எனக்கு எதுக்கு பத்திரிக்கை, நான் 1 நாள் முன்னாடியே வந்துருவேன், டோன்ட் வரின்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷமே அவசரமா ஏர்போர்ட் போயிட்டாரு. அவரை சந்திச்சு நீதான் இந்த விரிசலை சரி பண்ணும்.
நான் இந்த ஊர் உலகத்துக்கு கலெக்டரா கம்பீரமா நடந்தாலும் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போன கண்ணாடி மாதிரி செதறி போயிருக்கேன். வடிவு, ஒரு கலெக்டரா கவர்மெண்ட்டுக்கு விசுவாசமா இருக்கட்டும், நான் வேண்டான்னு சொல்ல. அதுக்காக குடும்பத்தை கவனிக்காம விட்டுறணுமா? இந்த மாதிரி இருந்தா செல்வ கண்ண நல்ல கலெக்டர்னு கவர்மெண்ட் வேணா விருது தரும், ஆனா கைத்தட்ட குடும்பம் தான் இருக்காது. என்னங்க நீங்க? அவர்தான் அவசரமா டெல்லிக்கு ஓடுறாருன்னா நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி டாடா காமிச்சிட்டு வந்துடுறதா? இப்பவே இந்த டெல்லி ப்ரோக்ராம கேன்சல் பண்ணுங்க, நானும் வடிவும் சாயங்காலம் வரும் பத்திரிக்கை கொடுக்கறதுக்குன்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா பேச வேண்டாமா? இரு, எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இத நான் கங்கா கிட்ட சொல்லியிருந்தா கூட அவ இந்த அளவுக்கு டென்ஷனா இருக்க மாட்டாள. நீ ஏன் அவளை பதட்டப்படுற? இருக்காதா பின்ன? நான் கங்காக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம பயணம் பண்ணி வந்த களைப்பு கூட இன்னும் போகல, அதுக்குள்ள திரும்ப ஊருக்கு போக பெட்டியை கட்டுன்னு சொன்னா கோவம் வராதா? சென்னைக்கு வந்தும் பார்க்க முடியாம போயிடுச்சே. நான் உங்க பேச்ச கேட்டு ரூம்ல இருந்தது தப்பா போச்சு. அந்த மாதிரிலாம் நினைக்காத. சென்னைக்கு வந்ததுக்கு எந்திரன் படம் பாக்குறோம், ஷாப்பிங் பண்றோம், பொறுமையா ஊருக்கு போறோம். சரியா? சீக்கிரம் ரெடி ஆகு. இவர் இப்படி சொன்னாலும் நாம ஏன் அண்ணனுக்கு போன் பண்ணி பேசக்கூடாது? கங்கா நம்ம கிட்ட தானே இந்த வேலையை சொன்னாங்க. வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. The subscriber you are calling is switched off. Please try after some time. போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கே. அண்ணன் ஃப்ளைட் ஏறிட்டாரு போல இருக்கு. கங்காக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஆண்டவா, சென்னைக்கு போயும் அண்ணனை பார்த்து பேச முடியாம போயிடுச்சே. கங்கா கேட்டா என்ன பதில் சொல்றது? கங்கா நமக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி நாமளே போன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். ஹலோ வடிவு, நான் கங்கா பேசுறேன். சென்னைக்கு போனியா? அவர் பாத்தியா? நான் சொன்னதை அவருக்கு எடுத்து சொன்னியா? அவருக்கு நான் இருக்கிற நிலைமை புரிஞ்சுதா? என்ன வடிவு, எதுவுமே பேச மாட்டேங்கிற? நான் உன் போனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னாரு? கங்கா, அவர் எதுவுமே சொல்லல. கங்கா, எதுவும் சொல்லலையா? அவர் மட்டும் இல்ல, நானும் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. நீயும் அவர்கிட்ட எதுவும் சொல்லலையா? ஆமா கங்கா. என்ன வடிவு, அவரை பார்த்து இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லதானே அங்க போனேன். பார்த்திருந்தா சொல்லிருப்பேன். பார்த்திருந்தா சொல்லிருப்பியா? என்ன சொல்ற வடிவு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்ததுன்னு சொல்லு. நான் அண்ணனை பார்க்கவே இல்லை. இவர் என்ன, நீ ஹோட்டல்லயே இரு, நான் முதல்ல மச்சானை பார்த்து பத்திரிக்கை கொடுக்க எப்ப வர்றதுன்னு கேட்டுட்டு வரேன்னு போனாரு. போன இடத்துல அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசணும்னு செல்போன்ல முயற்சி பண்ணேன். ஆனா அவருடைய செல்போன் ஆஃப்ல இருந்துச்சு. அவரை நான் பார்த்திருந்தா கண்டிப்பா உங்க நிலைமையை எடுத்து சொல்லிருப்பேன். அவரை கையோடு கூட்டிட்டு வந்திருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க கங்கா. நேரமும் காலமும் எனக்கு எதிரா இருக்கும்போது நீ என்ன பண்ணுவ வடிவு?
முதல்ல இந்த விஷயத்துல நான் ஜான் ஏறின முழம் சறுக்குது. நீ போய் அவரை பார்த்து பேசினா எங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை தீரும்னு நம்பிக்கையோட இருந்தேன். அந்த நம்பிக்கையும் இப்ப செதறி போச்சு. இல்ல கங்கா, அண்ணன் சீமந்தத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே வரேன்னு சொல்லிருக்காரு. சரவணன் அண்ணனுக்காக அந்த மாதிரி சொல்லிருப்பாரு. ஆனா வரமாட்டார்.